வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹாப்பி மீல் சேனலில் ஒரு சூப்பரான டேஸ்டியான பர்மீஸோட ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட்டான கௌஸ்வே எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இது எங்கள் வீட்டில் பண்ணுற ஒரு சிம்பிளான மெத்தடு தான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதில் ஒரு கப் பவுலில் நம்ம நூடுல்ஸ் எடுத்துக்கலாம். கேபேஜ் இது மாதிரி நல்ல பொடியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வச்ச எறா நான் இதுக்கு எடுத்துருக்கேன். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பொடி கூட எடுத்துக்கலாம். இது சீரகமும் பெப்பரும் சேர்த்து அரைச்சது, ரசத்துக்கு நம்ம போடுவோம்ல அதை மாதிரி. கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கோங்க கார்னிஷ் பண்ணுறதுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அரை வெங்காயம், பெரிய வெங்காயம் இது மாதிரி நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய், அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம். நல்லா இது மாதிரி பேன் நல்லா ஹீட் ஆகும். நான் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இந்த வெந்தயம் ஆப்ஷனல் தான். எங்கள் வீட்டில் எப்போவுமே யாராவது சேர்த்தாங்கன்னா கொஞ்சம் அது ஹீட்டுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வெந்தயத்தை கொஞ்சம் சேர்ப்பாங்க. ஸோ அதனால் இதை ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நல்லா நம்ம அதை கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பை மட்டும்தான் இப்போ நம்ம சேர்த்துருக்கோம். நல்லா இது மாதிரி வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும் இதில். ஸோ ஓரளவு இது வதங்கவும் நம்ம கருவேப்பிலையே சேர்த்துக்கலாம். சும்மா 4-5 அந்த வாசத்துக்கு நல்லா சேர்த்துக்கலாம். நல்லா இது வதங்கணும். அந்த வெங்காயம் கண்ணாடி பதத்தை தாண்டி கொஞ்சம் நல்லா வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். ஸோ ஓரளவுக்கு இது மாதிரி வதங்குவோம். 1 ஸ்பூன் நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டை பேஸ்ட்டை சேர்த்து வதக்கிக்கலாம். அதோட பச்சை வாசனமும் போனேன். இது ஆக்சுவலாக எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணணும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தா எறாவை சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் எக்கை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில். அப்போ தான் மஞ்சள் அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து பண்ணுறப்ப அதோட வாசனைலாம் போயிடும். அந்த நான்வெஜ்ஜோட நம்ம சேர்த்துற ப்ரான் வாசனைலாம். அதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்க்கணும். தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். ஆக்சுவலாக இதில் சில பேர் தக்காளி பிடிக்கலன்னா கூட இதுக்கு நம்ம லெமன் சேர்த்துக்கலாம் அட் த எண்ட் ஆஃப் த டிஷ்ஷில். ஸோ இதில் தக்காளி சேர்த்துருக்கிறதுனால நாங்கள் லெமன் சேர்க்கல. இது சூப் மாதிரிலாம் இருக்காது. ஸோ இது ஜஸ்ட்டு நூடுல்ஸ். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அந்த கரம் மசாலாவும் 1 ஸ்பூன் அந்த ஹோம்மேடு சில்லி பவுட்ரு சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அதை வதங்குவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த ஒரு பவுல் எடுத்து வச்சுருந்த அந்த பொடியாக கட் பண்ண கேபேஜை சேர்த்துக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ட் ரொம்ப மெயின்ங்க. கேபேஜ் இந்த டிஷ்ஷுக்கு யூஸ்வலாக இது இல்லாமல் செய்ய மாட்டாங்க. ஸோ நல்லா இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு ஒரு 2 கையில் தண்ணியை தொளிச்சிட்டு அந்த முட்டைக்கோஸ் அது வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம சேர்த்தா போதும். இது ட்ரையாக தான் இருக்கும் இந்த நூடுல்ஸ். இது சூப் ஃபார்மேட்லலாம் இருக்காது. ஸோ நல்லா இது மாதிரி 2-3 தடவை மூடி வச்சு கிண்டிக்கோங்க. இப்போ அந்த சீரகமும் பெப்பரும் சேர்ந்து அந்த பவுட்ரு பண்ண தூளை நல்லா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம் மிளகாத்தூள்லாம். ஸோ நல்லா இப்போ இந்த நூடுல்ஸ் வேக வச்ச நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஆரஞ்சு நூடுல்ஸ் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நார்மல் நூடுல்ஸ் கூட நீங்கள் வேக வச்சு எடுத்து இதை மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு யூஸ்வலாகவே அங்கே இந்த ஆரஞ்சு கலர் நூடுல்ஸ் தான் ஃபேமஸ் சேர்க்குறதில்ல. ஸோ நல்லா இப்போ இந்த எறாவோட அந்த மசாலா எல்லாமே ஈவனாக படுற மாதிரி இந்த நூடுல்ஸில் நல்லா குறைச்சி வச்சுட்டு கிண்ட வேண்டியது தாங்க. ஆல்மோஸ்ட் இந்த டிஷ்ஷு முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதாங்க. நல்லா அந்த வாசமாக இருக்கும். நம்ம சேர்த்து எல்லா கரம் மசாலா, இஞ்சி பூண்டு எல்லாம் அந்த நூடுல்ஸோட சேர்த்து இருக்கணும் கொஞ்சம் நேரம். ஸோ அவ்வளோதான். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சு அப்படியே கார்னிஷ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். நல்ல வாசமாக இருக்குங்க எறாவோடது. ஸோ நல்லா தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு. இது சாப்பிட்றப்ப காரசாரமாக நல்லா
நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.